டிசம்பர் 26 மறக்கவே முடியாத ஒரு சண்டே அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு தான் சுனாமி நினைவு தினம். கடலோரத்தில் இருந்த மக்களுக்கு அலைகள் ஒன்றும் புதுசு இல்லை தான். அன்னைக்கு வந்த அந்த அலையையும் சாதாரணமாகவே அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த அலைகள் ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை பறிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சுனாமி எப்படி உருவாச்சு, இந்த சுனாமியால் மக்கள் எவ்வளோ இழப்புகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தோட அடுத்த நாள். அவ்வளவு ஈஸியா அந்த நாளை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. அந்த சண்டே அன்னைக்கு நடந்த பேரழிவால அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள்ல இந்த சுனாமியும் ஒண்ணு. 2004 வருஷம் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவுல இருக்க கடல் பகுதியில அதிகாலையில திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவுக்கு பதிவாகி இருக்கு. இதன் மூலமா ஏற்பட்ட சுனாமியால சுமார் 14 நாடுகளுக்கு மேல பாதிக்கப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்தியாவில் குறிப்பா தமிழக கடலோர மாவட்டங்கள் இதுல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் 26 மறக்க முடியாத ஒரு நாளா நம்ம எல்லாரோட மனசுலயுமே பதிஞ்சிருச்சு. சுமத்ரா தீவுல ஏற்பட்ட நிலநடுக்கத்தோட காரணமா அன்னைக்கு வந்த சுனாமி அலைகள் சுமார் 30 மீட்டர், அதாவது 100 அடி உயரத்துக்கு எழுந்திருக்கு. இந்த சுனாமியில தமிழ்நாட்டுல அதிகமா பாதிக்கப்பட்டது சென்னை தான். அந்த சண்டே அன்னைக்கு காலையில பீச்ல வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க, தூங்கிக்கிட்டு இருந்த மீனவர்கள், கடற்கரையில கடை வச்சிருந்தவங்க, இப்படி பல நூத்துக்கணக்கான மக்களை அப்படியே கொத்த அள்ளிட்டு போயிருச்சு இந்த சுனாமி. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அதே மாதிரி கடலூர், பாண்டிச்சேரி, இப்படி சென்னை முதல் குமரி வரைக்கும் கடலோரத்துல இருந்த எல்லா மாவட்டங்களையுமே சூறையாடிட்டு போயிருச்சு. தமிழகத்துல மட்டும் 10,000க்கும் அதிகமானவங்க இதுல உயிரிழந்திருக்காங்க. நாகப்பட்டினத்துல மட்டும் 6,000க்கும் மேல உயிரிழந்திருக்காங்க. சென்னையில 206 பேரும், கடலூர்ல 610 பேரும் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பொருட்கள், இயற்கை வளங்கள், மரங்கள், கால்நடைகள், இப்படி பெரிய இழப்பை கண்டது நம்மளோட தமிழகம். நிறைய பேரு வீடுகளையும் உறவினர்களையும் வளர்ப்பு பிராணிகளையும் இழந்து தவிச்சாங்க. இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகிருச்சு. இந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 14 நாடுகள்ல ஒட்டுமொத்தமா சுமார் 2,29,866 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1,25,000 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. 43,786 பேர் காணாமலேயே போயிட்டாங்க. அதே மாதிரி 17 லட்சத்துக்கும் மேலானவங்க தங்களோட வாழ்விடத்தை இழந்து எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சு நின்னாங்க. இந்த சுனாமியால அதிகமா பாதிக்கப்பட்ட நாடான இந்தோனேஷியாவில் மட்டும் 1,67,736 பேர் உயிரிழந்திருக்காங்க. 37,000க்கும் மேற்பட்டவங்க காணாம போயிருக்காங்க. அதே மாதிரி இலங்கை, தாய்லாந்து, சோமாலியா, மியான்மர், இந்த மாதிரி நாடுகள்லயும் 1000க்கும் மேலானவங்க உயிரிழந்திருக்காங்க. இலங்கையில மட்டும் 35,322 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரடியா பாதிக்கப்பட்ட நாடுகள்ல வாழ்ந்துட்டு வந்த பிற நாட்டு குடிமக்கள், ஸ்வீடன் நாட்டு மக்கள் 554 பேரும், ஜெர்மனி நாட்டு மக்கள் 536 பேரும் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நார்வே, டென்மார்க், இத்தாலி, இப்படி பல நாட்டு மக்களும் இந்த பாதிப்புல சிக்கி இறந்து போனதுதான் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். நிறைய மீனவர்கள் இந்த சுனாமியில சிக்கி உயிரிழந்ததுனால அவங்களையே நம்பிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த துயரத்துல இருந்து மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. தமிழகத்துல ஏற்பட்ட இந்த சுனாமி பாதிப்பின் நினைவா கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்துல சுனாமி நினைவு பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு இன்னைக்கோட 19 வருஷம் நிறைவடைந்துள்ள இந்த நிலைமையில
தங்களுக்கு சொந்தமான பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இப்படி நிறைய பேரை கடலுக்கு இரையாக்குன பொதுமக்களும் மீனவர்களும் கடலுக்கு போய் பாலை ஊத்தியும் பூக்களை தூவியும் அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. இப்படி சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு 19 வருஷம் ஆகியுமே மக்கள் மனசுல வடு இன்னும் மறையல அப்படின்னு தான் சொல்லணும். சுனாமியோட பாதிப்பை நினைக்கும் போதெல்லாம் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துது அந்த நினைவுகள். அதே மாதிரி பல இடங்கள்ல இருக்க மக்கள் இந்த நினைவிடங்களுக்கு போய் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவர்த்தி ஏத்தியும் இந்த நாளை கருப்பு தினமா அனுசரிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி மீனவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடலுக்கு மீன் பிடிக்க போகாம நினைவஞ்சலி செலுத்திட்டு வராங்களாம். இயற்கையை அழிக்க நினைச்சா இயற்கை ஒரு நாள் நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த மாதிரி இயற்கை வளங்களை சேதப்படுத்தாம இது மாதிரி பேரழிவுகள் வராம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன பாக்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்களா? இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பல் அமுக்குங்க. ஆமா, அமுக்கா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டுல கொளுத்தி போட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.